இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். கடந்த 9 மாதங்கள் நம்மை அற்புதமாய் வழிநடத்தி வந்த தேவன் இந்த 10வது மாதத்தை காண செய்திருக்கிறார். தேவாதி தேவன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். தேவனுடைய சித்தத்தை நம்மில் நிறைவேற்றும்படியாக சகலத்தையும் நேர்த்தியாய் செய்து வருகிறார். தேவனாகிய கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. தாழ்மையில் இருக்கிறவர்களை உயர்த்த தேவனால் ஆகும். ஒன்றும் இல்லாதவனுக்கு சகலத்தையும் கொடுக்க கர்த்தரால் கூடும். ஞானம் உள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரே தெய்வம் நம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தான். அவர் நம்மை கடந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்தி வந்த எல்லா கிருபைகளுக்கும் நமக்கு பாராட்டி இருக்கும் நன்மைகளுக்காகவும் தேவனை துதிப்போம். கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று தடைகள் அனைத்தையும் நீக்கி போட்டவர். இந்த புதிய மாதத்தில் உங்களை வழிநடத்த போதுமானவர். இந்த மாதம் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க பண்ணுவார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். நம்முடைய முயற்சிகள் அல்ல, நம்முடைய திறமைகள் அல்ல, அவைகளுக்கு மேலாக கர்த்தரே நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கை பாதையிலே காரியங்களை அனுகூலமாக நேர்த்தியாக அந்தந்த காலத்தில் நிறைவேற்ற தேவனால் ஆகும். நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்ய தேவனால் ஆகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் செய்ய வேண்டியது நம்முடைய வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை இருக்கும் போது நம்முடைய காரியங்கள் அனைத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அன்பானவர்களே, பாபிலோன் தேசத்துக்கு அடிமைகளாக கொண்டு வரப்பட்ட அந்த 4 வாலிபர்களும் தங்கள் வழியை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ராஜ போஜனத்தினால் தங்களை தீட்டுப்படுத்தாதபடி தங்களை காத்து கொண்டது நிமித்தம் அவர்களின் தலைகளை தேவனாகிய கர்த்தர் பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினார். நம்முடைய வழி அவருக்கு பிரியமாய் இருக்கும் போது 7 மடங்கு அக்கினி சூளையானாலும் நமக்கு ஒரு சேதமும் ஏற்படாதபடி நம்மை பாதுகாக்க 4வது நபராய் அவர் நமக்கு அருகில் வருவார். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, உங்களை தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது சிங்கங்கள் நம்மை சேதப்படுத்தாதபடி நம்மை காக்க அவருடைய தூதர்களை அனுப்பி நம்மை தப்புவிப்பார் என்பதை மறந்து விடாதீர்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வழிகளில் நடக்கும் போது நீங்கள் செய்யும் எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். நம்பிக்கையோடு தேவனை தேடுங்கள். உங்கள் வழிகளை கர்த்தரிடம் ஒப்புவியுங்கள். அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் நம்புவதே அவராலே வரும். திடமனதாய் இருந்து காரியத்தை நடப்பீங்கள். அவர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய வல்லவராய் இருக்கிறார். இந்த 10வது மாதத்தின் 1வது நாளிலே உங்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் கரத்தில் ஒப்புவித்து காத்திருங்கள். கர்த்தர் ஜெயம் தருவார். இந்த வார்த்தைகளை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வாதமாய் எங்களுக்கு புதிய ஒரு மாதத்தை காண செய்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கடந்த 9 மாதங்கள் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தெய்வம் இந்த 10வது மாதத்திலும் எங்களை அற்புதமாய் வழிநடத்தி கர்த்தாவே உம்முடைய வல்லமை ஆசீர்வாதத்தினாலும் நன்மையினாலும் முடிசூட்ட எங்கள் வழிகளை உமக்கு ஒப்புவித்து நம்பிக்கையோடு காத்திருக்கும் போது காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவன் என்கிற வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தாவே எங்களுடைய வழிகளை உமக்கு ஒப்புவித்து உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெயம் எடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை பாராட்டுவீராக. யாரெல்லாம் தங்களுடைய காரியங்களை உம்முடைய கரத்தில் வைத்து ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்களோ அந்த ஜெபங்களை கேட்டு அற்புதத்தின் வாசல்களை பிள்ளைகளுக்கு திறந்து கொடுப்பீராக. நன்மையின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா தீமைக்கும் தீவினைகளுக்கும் சத்துருடைய வல்லடியங்களுக்கும் விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. தேவ ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகள் பெற்று உமக்கு சாட்சியா நிற்க கிருபை செய்யுங்க. எல்லா மகிமை உமக்கு இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.